எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை பற்றி நான் அப்புறமா உங்ககிட்ட ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற கொழுக்கட்டையோட ரெசிபி தான். ரெட் ரைஸ் வச்சுட்டு செய்கிற கொழுக்கட்டை. இது கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு காரமாக இருக்கிற வெங்காய சட்னி கூட ரெடி பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி வேணாலும் இது கூட சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை பற்றி சொல்லிடுறேன். இது வந்துட்டு மட்டை அரிசி தான். நார்மலாக நம்ம இங்கே வீட்டில் எப்போவுமே சாப்பாடுக்கு ரெகுலராக எடுக்கிற அரிசி தான் இது. இது பாருங்கள், இதுவும் மட்டை அரிசி தான். ஆனால் இதோட அந்த தவிடு இருக்குல்ல, அதுக்கு என்ன தமிழில் சொல்கிறது, அது வந்துட்டு ஃபுல்லாக எடுக்கலை. இது வந்து பாதி அதிலே இருக்குது, அதனால தான் டார்க் கலராக இருக்குது. இதுவும் மட்டை அரிசி தான். இதில் வந்துட்டு கொஞ்சம் தான் எடுத்துருக்கு, தவிடு அப்படியே இருக்குது. அதனால தான் அதோட கலர் வந்து நல்ல டார்க்காக இருக்குது. இந்த டார்க்காக இருக்கிற தவிடு இருக்கிற அரிசி தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது. இது மூணுமே மட்டை அரிசி தான். எந்த அரிசி வச்சு வேணாலும் நீங்கள் இந்த கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். இது மூணுமே புழுங்கல் அரிசி தான், பச்சை அரிசி கிடையாது. மூணுமே சாப்பாடு செஞ்சுருவேன். ஆனால் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற இந்த ஒரு அரிசி தான் கஞ்சி எல்லாம் செய்யறது. மிச்சம் வந்துட்டு சாதம் ரெகுலராக செய்யறது. நான் வந்துட்டு கொழுக்கட்டை செய்யறதுக்காக டார்க் கலரில் இருக்கிற தவிடு இருக்கிற அந்த ஹெல்த்தியாக இருக்கிற அரிசி தான் எடுத்துருக்கு. கழுகினதுக்கு அப்புறம் நம்ம இது ஊற விட்டுக்கலாம். பொன்னி அரிசி மாதிரி இல்லை ரேஷன் அரிசி மாதிரி புழுங்கல் அரிசி, வெள்ளை கலர் புழுங்கல் அரிசி இருக்குது, அது மாதிரி சீக்கிரம் ஊறாது, டைம் ஆகும். இது நைட்டு ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் தான் நம்ம இது ரெடி பண்ணி எடுக்கிறது. நைட்டு 8 to 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி பாருங்கள், தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களோட மிக்சியோட கெப்பாசிட்டி பார்த்துட்டு ஒரு டைம் இல்லை 2 டைம் அந்த மாதிரி போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி அரைச்சிருக்கு. கிரைண்டர்லலாம் அரைக்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக அரைச்செடுக்க முடியும். எங்கிட்ட இல்லை, அதனால தான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கு. ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் முக்கால்வாசி அரைச்செடுத்தா போதும். இதில் சின்ன சின்ன அரிசியோட பீசஸ் இருக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு பவுலுக்குள்ளே மாற்றினதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாருக்குள்ளே 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சீரகம், சின்ன சீரகம் க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மாவு கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ரொம்ப அரையும் வேண்டியதில்லை, ஜஸ்ட் இடிச்சு எடுத்த மாதிரி இருந்தால் போதும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு சின்ன பவுல் வேணால் சின்ன பவுல் எடுத்துக்கலாம், பெரிய பவுல் வேணால் அதே மாதிரி உருண்டை பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்யறதுக்கு, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியுமாக இருக்கும். அரைக்கும்போது ரொம்ப ஃபைனாக அரைச்செடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தறி அதில் இருக்கணும். பாதி இல்லை முக்கால்வாசி மேக்ஸிமம் அரைச்செடுத்தால் போதும். இதுவே வந்துட்டு கொஞ்சம் காரமாகவும் செஞ்சுக்கலாம். இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மாவு கூட நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணி இதே மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருண்டையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி 8 நிமிஷத்துலேருந்து 10 to 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா வெந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது பிளேட்டில் மாற்றிடலாம். சூடோடு எடுக்கும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால தான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்க அப்படின்னு சொன்னேன். கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நம்ம ஒரு வெங்காய சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் ஒரு சவோலையில் அதுக்கு என்ன பெரிய வெங்காயம், ஐயோ பேரெல்லாம் மாறி மாறி போகுதே, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 2 to 3 பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. நம்ம இது எண்ணெயில் வதக்கி அரைச்சி எடுத்து சட்னி ரெடி பண்ண போகிறது. ஒரு பேன் சூடு பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. 2 to 3 பூண்டு அதுக்குள்ளே போட்டு லைட்டாக வதக்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி அதோட பச்சை மணம் போய் கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வரமிளகாய் பவுடர் சேர்த்து அதோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா புளிப்பாக இருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம், புளிப்பு வேணாம் அப்படின்னா புளிப்பு இல்லாத தக்காளி சேர்த்துக்கலாம். காரம் வந்துட்டு நம்ம சேர்க்கிற மிளகாய் தூளில் தான் அட்ஜஸ்டாக இருக்குது. அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதே மாதிரி
அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டியதில்லை, முக்கால்வாசி அரைச்சி எடுத்தால் போதும். அவ்வளோதான், கொழுக்கட்டையும் சட்னி ரெடியாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தா ரெட் ரைஸ் வச்சுட்டு செய்கிற ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நாளைக்கு உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.